தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சரி வாங்க எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனை பொறுத்த வரைக்கும் சிவனாண்டி சந்திரா இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசுகிறத கார்த்திக் பார்க்குறாரு. பார்க்குறதோடு மட்டும் இல்லை, ஃபோட்டோவையும் எடுக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்தி ஒரு டிரைவர். ஸோ இவரை பற்றி எந்த ஒரு விவரமுமே இவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை தான் இவங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டிரைவரை பார்க்கும்போது சாதாரண ஒரு ஆளாக தெரியலை. ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். மண்டபத்தில் கூட அவனை பற்றி கேட்கும்போது அவன் எந்த ஒரு டீட்டெயிலும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இவனை பற்றி நம்ம ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு அக்கா கிட்ட சொன்னோம் அப்படின்னா வீட்டை மட்டும் இல்லை, இந்த ஊரை விட்டே விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அக்காவை பழி வாங்குறது ரொம்ப ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மாப்பிள்ளை மயில் தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு தண்ணி தாகம் எடுக்குது. பக்கத்தில் இருக்கிற பாட்டிலை எடுத்து அதில் தண்ணி இல்லை. சரி ரூமை விட்டு வெளியில் தண்ணி குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளியில் போன கார்த்தி வீட்டுக்கு வராரு. என்ன சொல்லமா இந்த நேரத்தில் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லி சத்தமாக பேச, அட சத்தம் போடாதாப்பா அப்படின்னு சொல்லும்போது அட எல்லாருமே அசந்து தூங்கிட்டாங்க. சரி இந்நேரத்தில் நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு தான் எடுத்த ஃபோட்டோவை மயில்கிட்ட காமிக்கிறாங்க. எலியும் பூனையுமா இருந்தவங்க இப்படி ஒன்று கூடிட்டாங்களா அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ இவங்க 2 பேருமே எலியும் பூனையுமா சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் இந்நேரத்தில் இவங்க 2 பேரும் இப்படி மீட் பண்ணி பேசியிருக்காங்க. இதை போய் அத்தைக்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கும்போது கார்த்தி தடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம், இப்போ இவங்கள மாட்டி விட்டோம் அப்படின்னா 3ஆவதாக ஒரு லேடி இருக்காங்க, அவங்கள நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் இவங்கள அப்படியே லூஸில் விட்டால் தான் அந்த லேடி யார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல வேணான்னு மயிலை தடுக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ண மறுநாள் பாட்டி பரமேஸ்வரி கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ பொங்கல் வருது, பாட்டியோட ஆசை அப்படின்னு பார்க்கும்போது பேத்திங்களுக்கு அவங்க கையால் புது துணி கொடுக்கணும் அப்படின்றதான் பாட்டியோடைய ஆசை. ஆசையில் தப்பு இல்லை, ஆனால் இந்நேரத்தில் செய்யணும் சொல்கிறது தவறு அப்படின்ற மாதிரி கார்த்திகனுடைய பாட்டிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பொங்கலை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி ஒரு பிளானை போடுறாங்க. அதே சமயம் மாப்பிள்ளை மகேஷுக்கும் அவங்களுடைய அன்னிக்கும் கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அந்த பொறுப்பை மாப்பிள்ளை மயில்கிட்ட தான் கொடுக்குறாங்க. கரெக்டாக அந்த சமயம் பார்த்து இங்கே கார்த்தியுடைய என்ட்ரி. அப்போ தான் மாப்பிள்ளை மயில் கார்த்திகிட்ட என்ன சொல்லமோ லேட்டாக எழுந்து வர, லேட்டாக தூங்குனியோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நைட்டு ஒரு படம் பார்த்தேன், அதான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படி என்னப்பா படம் பார்த்தேன்னு சொல்லி இங்கே விசாரிக்கும்போது அக்கா தங்கையோட அந்த ஒரு மூவி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி அப்படின்ட்டும், சொந்த அக்காவுக்கு அதாவது கூட பிறந்த அக்காவுக்கு தங்கச்சி ஒரு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல கூட இருந்துக்கிட்டே அவள் துரோகம் பண்ணுறா அப்படின்னு சொன்னதுமே இதை பார்த்த சந்திரா அவங்களே முந்திக்கிறாங்க. பாத்தியாக்கா அவன் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்ல, அப்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க அந்த கடவுளே சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன், இந்த குடும்பத்துக்காக நீ என்னென்ன தியாகம்லாம் பண்ணியிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சந்திராவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இது சந்திராவுக்கு வசதியாக போச்சு. எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் சந்திரா கார்த்திகிட்ட பாத்தியா அக்கா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான்னு அப்படின்னு சொல்ல, அப்போ தான் இங்கே கார்த்தி இன்னொரு ட்விஸ்ட்டையும் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஸோ அந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு சீனை நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, அந்த துரோகம் பண்ணுற தங்கச்சி அக்கா கூடவே இருந்துட்டு துரோகம் பண்ணாலும் ஸோ அவருடைய கணவரை நைட்டு போய் மீட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு இங்கே சந்திரா நடுநடுங்கி போகிறாங்க. இதோட எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.